ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 16 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் தி ஷன்வுக். இந்த சாப்டரோட பார்ட் 2 இது. இதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் சர்க்கிள் அப்புறமாவோ இல்லைனா என்எஸ் சர்க்கிள் அப்புறமாவோ ஷன்வுக்கு எப்படி எழுதுறது அப்படின்றது தான். இப்போ டெசிஷன் இந்த வார்த்தையில் பாருங்கள், எஸ்ஸு ஷன்னு சேர்ந்து வந்திருக்கு, டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டி எழுதுகிறோம், எஸ் சர்க்கிள் எழுதுகிறோம். அந்த எஸ் சர்க்கிள் எழுதுகிற மோஷன்லேயே வந்து ஒரு ஹூக் ஆட் பண்ணிடணும். நான் இதை பெருசாக எழுதி காட்டுறேன். இப்படி இந்த மோஷன்லேயே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஷன்வுக் நம்ம வந்து எழுதிடணும். ஓகேங்களா? டேக்கு இங்கே ஏ வவல், சிக்கு வந்து இங்கே இ வவல், டெசிஷன் அப்படின்ட்டு. இதே தான் டிஸ்பென்சேஷன். இதில் பாருங்க, என்எஸ் அப்புறம் ஷன் வந்திருக்கு, டிஸ்பென்சேஷன் அப்படின்ட்டு. டிஸ்பென்ஸ் எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம், டிஸ்பென்ஸ் அப்படின்ட்டு. அதில் ஷன் எழுதுறப்ப இப்படி எழுதிடணும். இதே நான் பெருசாக எழுதி காட்டுறேன். டிஸ்பென்சேஷன் இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஷன்வுக்கு நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அந்த சர்க்கிள் எழுதுகிற டைரக்ஷன்லேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹூக் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஷன்னு. ஓகேங்களா? இது வந்து செஷன் ஹூக்குன்னு சொல்லுவாங்க, இது என்எஸ் ஷன் ஹூக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வவல் வைக்கிறது பார்ப்போம். இப்போ பொசிஷன், இதில் எஸ்ஸுக்கு அப்புறமா இ வவல் இருக்கு இல்லையா? ஸோ பொசிஷன் ஸ்டோக் எழுதிட்டு போக்கு இங்கே வவல், சிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வவல் வச்சிடணும், பொசிஷன் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன். இதுலையுமே இ வவல் இருக்கு, டிரான்சிஷன். டிரான்சிஷன் இந்த இடத்துல நம்ம வந்து வவல் வைக்கணும், டிரான்சிஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுலேயே சர்க்கிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொசிஷன்ஸ்னு வந்துருச்சுன்னா பொசிஷன் இப்படி எழுதுவோம், அதில் ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணுறப்ப இது பொசிஷன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? டிரான்சிஷன்ஸ் அப்படின்னா அதில் ஒரு சர்க்கிள், டிரான்சிஷன்ஸ். ஓகே, தேர்ட் பிளேஸ் வவல் மட்டும்தான் வைப்போம், செகண்ட் பிளேஸ் வவல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல் வரவே வராது. ஓகே, எஸ்ஸுக்கும் ஷன்னுக்கும் நடுவில். சரிங்களா? சில வார்த்தைகளில் ஷன் சவுண்டு வந்து மீடியலாக வரும். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம ஷன்வுக்கை மீடியலாகவும் எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு அடிஷ்னல் இந்த வேர்டு பாருங்கள், ஆடு ஷன்னு அல்லு இதுதான் வந்து இருக்குது இல்லையா? ஸோ நம்ம அடிஷன் எழுதிட்டு டவுன்வேர்டு எல் எழுதிடுறோம், அடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷனபிள், ஆக்ஷனபிள், ஆக்ஷன் எழுதிட்டு அதில் பல் எழுதிடுறோம், ஆக்ஷனபிள். ஓகே, செஷன் ஹூக்லேயுமே வரும். இப்போ பொசிஷ்னல் அப்படின்னா பொசிஷன் நம்ம இப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? பொசிஷ்னல்னு வரப்போ அதில் ஒரு எல், பொசிஷ்னல். டிரான்சிஷனல், டிரான்சிஷன் நம்ம இப்படி எழுதுவோம், அதில் ஒரு எல். ஓகேங்களா? எல், டிரான்சிஷனல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி மீடியலாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வார்த்தையில் ஷன் சவுண்டுக்கு முன்னாடி டிப்தாங் அண்டு வவல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டிப்தாங்கையும் வவலையும் காட்டணுன்றதுக்காக ஷன் ஹூக் எழுத மாட்டோம். ரெகுலராக எழுதுகிற இந்த ஷன் இப்படியோ கீழ் நோக்கியோ இல்லைனா மேல் நோக்கி எழுதுகிற ஷன் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேங்களா? அதுவும் ஸ்டோக் சைஸ் வந்து பெருசாக போகலைன்னா தான் எழுதுவோம், மற்றபடி வந்து மேக்ஸிமம் ஷன் ஹூக் நம்ம வந்து எழுதிடுவோம். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்டென்ஷன் இந்த வார்த்தையில் எக்ஸ்டென்ஷன் இப்படி நம்ம வந்து எழுதிடுறோம், எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு. இதுவே எக்ஸ்டினியூவேஷன், எக்ஸ்டினியூவேஷன் இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எக்ஸ்டினியேஷன் அப்படின்னு வரதால இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, எக்ஸ்டினியூவேஷன். அடுத்து நொட்டேஷன், இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா என்டிஷன், நொட்டேஷன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதுவே இன்ட்யூஷன் அப்படின்னு எழுதுகிறப்ப இன்டிஷன், இன்ட்யூஷன் இப்படி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சில வார்த்தையில் அசென்ச்சுவேஷன், இதில் அந்த ஏஷன் இருந்துச்சுனாலுமே ஷன்வுக்கு முன்னாடி டிப்தாங் அண்ட் வவல் வந்துச்சுனாலுமே
இப்படி தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டோக்ஸோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஷன்வுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வார்த்தையோட எண்டிங்கில் யூஏஷன், யூஷன் இப்படின்னு வரப்ப நீங்கள் ஹூக் எழுதிக்காமல் ஸ்டோக்ஸ் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க, இந்த சாப்டர் இதோட வந்து முடியுது. எக்ஸசைஸ் 61 அண்ட் 62ல் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான கிராமர் லாக்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.